ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 9 மகாநதி சீரியல் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து எல்லாருக்கும் காசெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஒரு 10 சட்டை மீதி வச்சிருந்தாருல, அதை தச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கங்கா பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அதை தச்சுட்டு அதுக்கெல்லாம் அந்த அவங்க 2 பேர் வந்து வாங்க வருவாங்கல்ல, அதுல ஒருத்தர் மட்டும் வராரு. அப்புறமா அவர் சொல்றாரு, இந்த காசு அவர் அப்பவே கொடுத்துருக்கலாம், சாரி குமரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, மலேசியால ஒரு ஆர்டர் இருக்குது, இந்த மாதிரி போறியா, ஆனா வந்து நீ மலேசியா போகணும் அப்படின்னோடனே குமரன் வந்து சரின்னு நான் போறேன்னொடனே சரி நான் டீட்டெயில் கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா, காவேரி, விஜய் 3 பேருமா வர்றாங்க. அப்போ வந்து குமரன் வந்து அங்க அந்த கடையிலே கீழே பெட்ஷீட் விரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க இருட்டா இருக்குது அப்படின்னு காவேரி கேட்டோன்னா, விஜய் உள்ள போய் லைட் போட்டு பாக்குறாரு. குமரன் அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப கங்கா ஓடி போய் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்றாரு, வா நம்ம போயிடலாம், இனி அவங்க பாத்துக்கோங்கன்னே. இல்லங்க அக்காவை தனியா விட்டுட்டு போறோன்னே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இப்ப இங்க கங்கா பக்கத்துல உட்காந்து அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. அவங்களோட கண்ணீர் வந்து குமரனோட கையில பட்டோடனே குமரன் இருந்துச்சு, நீ எப்போ வந்த, யார் கூட்டிட்டு வந்தனோடனே, இல்ல காவேரி தான் கூட்டிட்டு வந்தனோடனே, எங்க காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டும்போது விஜய் கூட போயிட்டா அப்படின்னோடனே நம்ம கங்கா வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த மன்னிச்சிருங்க, நான் தெரியாம எந்த இதோ பேசிட்டேன் அப்படின்னோடனே அப்புறமா குமரனோட சரி அதெல்லாம் விட சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க 2 பேருமா. அப்போ உடனே கங்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்துச்சு நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே குமரன் வந்து என்ன சொல்றான்னா, நான் சொன்ன நீ என்ன சொல்லியிருப்ப, 4 நாள்ல இதெல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு தானே சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கங்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே எல்லா முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, இப்ப அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் நான் வில்லி நீங்க ஹீரோ ஆயிட்டீங்கல்ல, எல்லாரும் போன பிறகுதானே நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அப்ப எல்லாரும் என்ன வில்லியா தானே நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க கோவத்துல. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் பேசிட்டே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப உடனே காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து, இன்னடி இப்படி நடந்துட்டே பாண்டிச்சேரி வரை போயிருவோம் போலன்னொடனே, உங்க கூட இப்படி நடக்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காவேரி சொன்னோடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு லவ் வச்சிருக்காரு அப்புறம் ஏன் என் கூட நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி எதை சொல்றாங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு எதாச்சும் கிடைச்சிச்சுன்னா அக்காக்கோ நான் வந்து தங்கச்சிக்கோ கொடுத்து அவங்க சாப்பிடறத பார்த்து இது பண்ணுவேன். விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம வந்து நல்லா இருக்கணும், அப்பதான் அடுத்தவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது காவேரி கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தட்டான்னு சொல்லிட்டு விஜய் போய் ஐஸ்கிரீம் வாங்க போயிடுறாரு. காவேரி வந்து அந்த ஷாப்போட கீழே நின்னுட்டு இருக்கிறாங்க. அங்க பசுபதி நின்னு கார்ல நின்னு இவங்களை பாத்துட்டு இருக்கிறாரு. இப்ப டிரைவர் கிட்ட வந்து வண்டி எடு அப்படி சொல்லிட்டு நேரா கொண்டு வந்து காவேரி இடிக்கிற மாதிரி வர்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.